வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இது கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வார்த்தையோடு இடைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பரிகாரி. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் பரிகாரியாக இருந்து உங்களை நடத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிகாரியாக இருந்து உங்களுக்காக பரிந்து பேசி உங்கள் வாழ்க்கையை நடத்தி இன்றைக்கு வெற்றிகரமாய் நடத்தி செல்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து ஜெயம் தருவாராக. இன்றைய வார்த்தைக்காக போவோம். ஆதியாகமம் 31:42 யாக்கோபு சொல்லுகிறத கேட்போம். ஆபிரகாம் சொன்னதை கேட்டோம். ஈசாக்கை பார்த்து யாக்கோபு சொன்னதை கேட்டோம். இப்போ யாக்கோபு என்ன சொல்றான்னு பார்ப்போம். என் பிதாவின் தேவனாகிய என் பிதாவின் ஆபிரகாமின் தேவன், என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிடுவீங்க. தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். எனக்கு தீமை செய்யாதபடி உன்னை எச்சரித்து என்னை காப்பாத்தினார். இதுதான் நல்லா தெரியுது. எங்க தாத்தாவுடைய கடவுள், எங்க அப்பாவுடைய கடவுள், எனக்கும் கடவுள். என்னோடு இல்லைன்னா என்னை எம்டி ஆக்கியிருப்பையா. நீ பண்ணின வஞ்சகமான செயலுக்கு அவர் என்னோடு இருந்தார். அதனால் நீ உன்னால ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய வேலையிலையும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியல. என்னை உயிரையும் உன்னால் சேதப்படுத்த முடியல. உன்னை எச்சரிச்சிட்டார். அப்படிங்கிறத தன்னோடு இருக்கிற ஆண்டவர் சமூகத்தை, கடவுளுடைய உறவை, அவரால் கிடைச்ச ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு பேசுறான். 20 வருஷங்கள் கழிச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய உறவுக்குள்ள இருக்கிறவங்க கண்ணீரோடு சாட்சி சொல்லுவாங்க. 23ஆம் சங்கீதத்தை ஒரு வாலிபன் மெய்ப்பனாக ஆடுகளாக நடிச்சானாம். அதே 90-95 வயசு தாத்தா அந்த 23ஆம் சங்கீதத்தை கண்ணீரோடு சொன்னாராம். இளைஞனுடைய செயல் பலரை சிரிக்க வச்சது. ஆனால் முதியோருடைய செயல் பலரை கண்ணீர் விட்டு அழுது சிந்திக்க வைத்ததாம். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இளைஞனுடைய செயல் ஒரு ஆக்ஷன், முதியோருடைய செயல் அனுபவம், வாழ்க்கை. இந்த 20 வருஷமா யாக்கோபு அனுபவிச்சார். வாழ்க்கையில நன்மை தீமையெல்லாம் கண்டு தேவ சமூகம் தன்னோடு இருக்கிற உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துறாரு. இதுதான் அனுபவ சாட்சி. தன்னோடு இருக்கிற தேவ சமூகத்தையும் தான் கடந்து வந்த பாதையின் அனுபவங்களையும் வாய் திறந்து சொல்றது பேர் தான் சாட்சி. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய உறவுக்குள்ள இருந்த யாக்கோபனால உணர முடிஞ்சது. அனுபவிச்சதுனால வாய் திறந்து சொல்றாரு, அவர் என்னோடு இருந்தாரு, எனக்கு விரோதமான செயல்பட நினைக்கும் உன்னை எச்சரிச்சாரு, என்னோடு இருந்து என்னை காப்பாத்தினாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு, என்னை தீமை செய்யாதபடி உன் கைக்கு என்னை விலைக்கு தப்புவிச்சாரு. இதை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த உறவுக்குள்ள இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.